ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு செய்யக்கூடிய டேஸ்டான கேரளா இடுக்கி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போது இதை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. தேங்காய் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 5 முழு முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இடுக்கி குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.